அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா அரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி 11வது திவ்ய தேசம். சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் மொத்தம் 40. இப்போ நம்ம 11வது திவ்ய தேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். திரு ஆதனூர் திவ்ய தேசம். சுவாமிமலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திரு ஆதனூர் திவ்ய தேசம். மூலவர் ஆண்டளக்கும் ஐயன், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் ரங்கநாயகி தாயார், உற்சவர் அழகிய மணவாள பெருமாள், தனிக்கோவில் நாச்சியார், பார்கவி தாயார், தலவிருட்சம் பாடலி மரம், தீர்த்தம் சூரிய புஷ்கரணி, விமானம் பிரணவாகார விமானம், பிரத்யக்ஷம் திருமங்கையாழ்வார், காமதேனு, மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். இந்த கோயிலில் 4 சரித்திரம் இருக்கிறது. சூரிய பகவான், காமதேனு, இந்திரன், திருமங்கையாழ்வார் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல காமதேனு தேவலோகத்தில் பெருமாளை வணங்க முடியாததால் இத்தலத்திற்கு வந்து தவமிருந்து பெருமாளை பூஜித்ததால் ஆதனூர் ஆயிற்று. ஆ என்றால் பசு, காமதேனு. தான் ஊர், ஆதனூர். கருவறையில் காமதேனுவுக்கும் காமதேனுவின் மகள் நந்தினிக்கும் பெருமாளின் சந்நிதியில் சிற்பங்கள் உள்ளன. 2வது சரித்திரம் அக்னி தேவன். ஒரு சமயம் அக்னி தேவன் அளவுக்கு அதிகமாக ஆணவமாக நடந்து கொண்டதால் நீ சக்தியற்று போவாய் என்று துர்வாச முனிவர் சபித்தார். திரு ஆதனூர் வந்து பெருமாளை வழிபட்ட பிறகே அக்னி தேவனுக்கு இழந்த சக்திகள் கிடைத்தன. எனவே அக்னியால் ஆபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க இத்தலத்தில் வந்து வழிபட்டால் அக்னி தோஷம் நிவர்த்தியாகும். 3வது சரித்திரம் இந்திரன். பார்க்கடலில் சயனித்திருந்த பெருமாளை தரிசிக்க வந்த பிருகு முனிவருக்கு மகாலட்சுமி தாயார் மாலை ஒன்றை தருகிறார். பிருகு முனிவர் அம்மாலையை இந்திரனுக்கு தர அவர் தனது யானை ஐராவதத்தின் மீது வைக்க யானை அம்மாலையை தூக்கி வீசி எறிந்து விடுகிறது. பிருகு முனிவர் கோபம் கொண்டு இந்திரனை பூமியில் மானுடனாக பிறப்பாய் என்று சபித்து விடுகிறார். பின் அவரது ஆலோசனைப்படி தனது சாபம் நீங்க மகாலட்சுமியை இந்திரன் வேண்ட பூலோகத்தில் பிருகு முனிவரின் மகளாக தான் அவதரிக்கப் போவதாகவும் அந்த அவதாரத்தில் பெருமாளுடன் தனக்கு நடக்கும் திருமணத்தை காணும் பொழுது இந்திரனின் சாபம் நீங்கும் எனவும் மகாலட்சுமி தாயார் கூறுகிறார். பெருமாளுக்கும் பிருகு முனிவரின் மகளான பார்கவி தாயாருக்கும் நடந்த திருமண கோலத்தை இத்தலத்தில் காணும் இந்திரன் சாப விமோச்சனம் பெறுகிறார். 4வது சரித்திரம் திருமங்கையாழ்வார். ஸ்ரீரங்க திருமங்கையாழ்வார் திருவரங்கத்தில் அரங்கநாதருக்கு திருமதில் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது திருமங்கையாழ்வாருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. அவர் பெருமாளை வேண்ட பெருமாள் அவர் கனவில் தோன்றி கொள்ளிடக்கரையில் வந்து பணம் வாங்கிக் கொள்ளும்படி கூறினார். திருமங்கையாழ்வாரும் அவ்விதமே கொள்ளிடக்கரைக்கு செல்ல அங்கு தலைப்பாகையுடன் இருந்த ஒரு வணிகரை சந்தித்தார். அவ்வணிகரிடம் ஒரு காலி மரக்கால் ஏடு எழுத்தாணி இருந்தது. அவர் ஆழ்வாரிடம் அரங்கநாதன் அவருக்கு உதவ தன்னை அனுப்பியிருப்பதாக கூறி பணியாளருக்கு கூலியாக மரக்காலால் மணலை அணந்து கொடுத்தால் உண்மையாக உழைத்தவர்களுக்கு அது பொன்னாகவும் உழைக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு மணலாகவும் தோன்றும் என்றார். அவ்விதமாக கூலியாக மரக்காலால் மணலை அளந்து கொடுத்த பொழுது பெரும்பான்மையோருக்கு அது மணலாகவும் சிலருக்கு பொன்னாகவும் இருந்தது. மணலை பெற்றவர்கள் வணிகரை அடிக்க வர வணிகரோ ஓடினார். ஆழ்வாரும் அவர் பின்னே ஓட வணிகர் போக்கு காட்டி கொண்டு வந்து இத்தலத்தில் நின்று வணிகராக வந்தது தானே என்று உணர்த்தி எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி ஆழ்வாருக்கு உபதேசித்து அருளினார்.
இதனை குறிக்கும் விதமாக இத்தலப் பெருமாள் மரக்காலை தலைக்கு கீழ் வைத்து ஏடு எழுத்தாணியை கையில் கொண்டவாறு பள்ளி கொண்ட கோலத்தில் உள்ளார். இலங்கைக்கு செல்லும் பொழுது ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் இங்கு வந்து தங்கிச் சென்ற இடம். மூலவர் இத்தலத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தரும் பெருமாள் ஸ்ரீ ஆண்டளக்கும் ஐயன் என அழைக்கப்படுகிறார். கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் தமது நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மா மேலெழ பள்ளி கொண்ட தோற்றத்தில் காட்சி அளிக்கிறார். மரக்காலை அளக்க உதவும் படி தலைக்கு வைத்து இடது கையில் எழுத்தாணியும் ஏடும் கொண்டுள்ளதால் பெருமாளின் இத்தோற்றம் உலகுக்கு படியளந்த பெருமாள் ஓய்வாக பள்ளி கொண்ட கோலம் என அழைக்கப்படுகிறது. காமதேனு மற்றும் காமதேனுவின் மகள் நந்தினிக்கு கருவறையில் சிற்பம் இருக்கிறது. பிருகு முனிவருக்கும் இருக்கிறது. இக்கோவிலில் அரங்கனின் நாயகி தாயார் பார்கவியாக எழுந்தருளி இருக்கிறார். மோட்சத் தூண்கள் பரமபதத்தில் மகாவிஷ்ணுக்கு முன்பாக இரு தூண்கள் இருக்கும். மனித உடலிலிருந்து விடுபடும் ஆன்மா இவ்விரு தூண்களையும் தழுவ மோட்சம் பெறும் என்பது ஐதீகம். இதே போன்ற இரு தூண்கள் இத்தலத்தில் கருவறைக்கு எதிரில் உள்ள அர்த்த மண்டபத்தில் பெருமாளின் பாதம் மற்றும் தலைக்கு எதிரில் உள்ளன. இரட்டைப்படை எண்ணிக்கையில் வலம் வந்து இத்தூண்களை பற்றி கொண்டு பெருமாளின் பாதத்தையும் திருமுகத்தையும் தரிசனம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கையும் வழக்கத்தில் உள்ளது. இங்கும் ஸ்ரீரங்கத்திலும் இந்த தூண்கள் இருக்கின்றன. நன்றி. இதனோட தொடர்ச்சி அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்.